ஹாய் எவ்ரிவன். 12th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாம் படிச்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நாள் எக்ஸாமு. நல்லபடியாக எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். பயப்படவே பயப்படாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி போட்டாச்சு தானே. இது லாஸ்ட் மினிட் 1.5 நாளில் படித்து முடிக்க வேண்டிய காரியம். இதை படிச்சினாலே சிறுவினா, குருவினா, நெடுவினா எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். பயிற்சி, திணைத்துறை அணி, அந்த 4 மார்க்ஸ் அதுவுமே சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உன்னிப்பாக கவனிங்க. அண்ட் 14 1 மார்க்ஸ் கரெக்டாக வர்றதுக்கு இன்றைக்கி சாயங்காலம் நான் என்ன வழின்னு சொல்கிறேன். ஸோ ஏன்னா அதில் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு தனி பிடிஎஃப் வச்சுருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே 14 1 மார்க்கும் கரெக்டாகிடலாம். அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போது நெடுவினா கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்க. கம்மி பண்ணுறது மேட்ரு கிடையாது, எது வரும் வராதுன்னு தானே மேட்ரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்தே ஆகணும். கன்ஃபார்மாக இதெல்லாம் நல்லா படிங்க. கன்ஃபார்மாக உங்களால் 3 நெடுவினா கன்ஃபார்மாக எழுத முடியும். 6க்கு 6 கண்டிப்பாக 6க்கு × 3 18 மார்க் எடுத்துருவீங்க. ஓகேவா? எப்படி எடுக்கணும்? குறிப்பு சட்டம் போடணும். குறிப்பு சட்டம் போட்டு எழுதணும். சைட் ஹெட்டிங் ஒரு 6 ஹெட்டிங் வர மாதிரி பாருங்கள், 300லேருந்து முடிவு வரைக்கும். ஓகே, ஹெட்டிங் போட்டு பாயிண்ட்டாகவே எழுதலாம். நீங்கள் பேராகிராஃபாக எழுதணும் அவசியம் இல்லை. 300னா அது 2 பாயிண்ட் எழுதணும். பாயிண்ட் போட்டு எழுதலாம். ஓகேவா? ஸோ ப்ரெசன்டேஷன் பேப்பர் நேற்று பார்த்துருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள். கீழே லைக் பண்ணுங்கள். தயவு செய்து உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை. இந்த வீடியோக்கு ஒரு 15,000 லைக் மேலே வந்தால் இன்னும் என்னுடைய பொட்டன்ஷியல் அதிகமாக கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும் நான் பண்ணுறேன். ஓகே, உரைநடை நெடுவினா. மயிலை சீனி வெங்கடசாமி, நீங்கள் வியந்து பார்த்த நகரம், குடும்பம், பண்டைய கால கல்வி. ஆக்சுவலாக நீங்கள் வியந்து பார்த்த நகரம் கேட்டிங்க, ஏதோ ஒரு நகரத்தை வச்சு எழுதலாமான்னு கேட்டதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இத்தனை நாள் என்ன வச்சு படிச்சிங்களோ அது போதும். புதுசாக எதுவும் திங்க் பண்ணாதீங்க. இத்தனை நாள் நீங்கள் எந்த ரெஃபரன்ஸில் ஒரு கைடில் படிச்சிருப்பீங்க, இல்லை டீச்சர் சொன்னது கேட்டிருப்பீங்க. உங்கள் ஸ்கூலில் டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிருங்க. ஓகே, ஸோ அதனால் அது இந்த நாள் படிச்சிங்கனாலே ஒன்று எழுதிடலாம். செயலில் தமிழின் சீரமைப்பு போன வருஷம் வந்தது தான், படிச்சுக்கோங்க. செய்நின்றி அறிதல், சினம், அறிவுடைமை, திருக்குறள் ஒரு வாழ்வியல். திருக்குறளை 4மே நீங்கள் படித்து தான் ஆகணும். அடுத்து பண்பின் படிமாக ராமன் இம்பார்ட்டன்ட், அரங்கின் அமைப்பு சிலப்பதிகாரம், அவ்வளோதான். இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஒன்று எழுதிடலாம். பாரதியின் கடிதம், பொறுப்புணர்ச்சின்றி, உரிமை தாகம், நடிகர் திலகம், இந்த 4 கதையும் படிச்சிங்கன்னா ஒன்று எழுதிடலாம். எது வந்தாலும் குறிப்புச்சட்டம் போட்டு ஹெட்டிங் போட்டு நல்லா எழுது. ஓகேவா? ஸோ 3 நெடுவினா எழுதுறதுக்கு வழி சொல்லியாச்சா? இப்படி தானே கேட்பாங்க. துணைப்பாடம், முறைநெடு, செயல் தனித்தனியாக எதிரா சாய்ஸில். இப்போ நம்ம சிறுவினா பார்த்துடலாம். ஓகே, சிறுவினா உரைநடையில் 4 கொடுத்து 2 எழுத சொல்லுவோம். அப்போ 4 மார்க் கிடைக்கும். எவ்வளோ பாயிண்ட் எழுதுனா ஒரு 6 பாயிண்ட் எழுத ட்ரை பண்ணுங்கள். 4 பாயிண்ட்டுங்கிறது மினிமம். மேக்ஸிமம் 6 பாயிண்ட் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, மயிலை சீனி வெங்கடசாமி, சென்னையில் பண்பு, இதெல்லாமே டீட்டெயில் படித்தாலே எழுதிடலாம். சென்னையின் அறிவு நகரம், பண்டை விரிந்த குடும்பம், மனத்தங்கம், இதெல்லாம் டீட்டெயிலே வந்துடும். நீங்கள் ஆசிரியரானது இது ஓன் கொஸ்டின். மழை எழுதிய முதல் இதுவும் டீட்டெயிலே வந்துடும். திரைப்படத்தின் காட்சி, வேளாண் மேலாண்மை, 9 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். இங்கே இயல் நம்பர் போட்டிருக்கேன். அந்தந்த இயலில் பார்த்து படிச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக 2 எழுதிடலாம். செய்யுளில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பேன். ஏன்னா திருக்குறளும் வரனால, திருக்குறள் சிறுவிலாம் வரனால அதிகமாக கொடுத்துருப்பேன். ஸோ படிக்க ட்ரை பண்ணுங்கள், படிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இயலில் இது போன வீடியோவில் நான் கொடுக்கல, மிஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோட அம்சமே என்னென்னா, புணர்ச்சி, பகுப்பு உறுப்பிலக்கணம், எதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் கஷ்டப்படுறீங்க பசங்க. அப்புறம் மனநம் என்ன ரொம்ப முக்கியம், இது எல்லாமே இதில் சொல்கிறது தான் இந்த வீடியோட அம்சமே. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பின்வரும் 2 பக்கங்களில் கருத்துக்களில் உள்ள அந்த லாஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு இல்லை, அது படிச்சிருங்க. போன வீடியோவில் சொல்லலை, படிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கள். வாடகை காலத்து கோவலர்கள், செம்பருதி மலைமேட்டில், எங்குள்ள நீர், இடம் சுட்டி பொருள்களுக்கு 3 இருக்குது, அதில் 1 வந்துடும். எங்குள்ள நீர், வருபவர் எவராயினும், ஈசன் மகன், அந்த 3மே படிச்சிருங்க, 1 வந்துடும். செம்பருதி மலைமேட்டில் ஃபஸ்ட் இயரில் எல்லாமே ஈஸி. இப்போ திருக்குறள் எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது, சினத்தால் வரும் கெட்டினை, அவ்வளோதான். குகனோட ஐயராகி ஈஸி. வருபவர் எவராயினும், அது இடம் சுட்டி பொருள்களுக்கு பார்த்துருங்க. ஒருமுகலினி மெருமுகலினி பார்த்துருங்க. மனத்திப்பம் அவசியமான பண்பு போன வீடியோவில் சொன்னேன், பட் இது நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. சூதும் கல்லும் கேடும், இதுவும் படித்து தான் ஆகணும். குறளில் 4-5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். குறளில் அது படித்து தான் ஆகணும். அடுத்து அறிவின் மேன்மை, அதுவும் படிச்சிருங்க. ராமலிங்கடிகள் ரிப்பீட்டடு. மாளாத காதல் நோயினால் இந்த வருஷம் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஈசன் மகன், இடம் சுட்டி பொருளுக்கு நீங்கள் தவிர்க்க முடியாது. புறநாற்று பாடல், கருத்தின் இணையின் அந்த குரட்பாவை எழுதுகன்னு சொல்கிறாங்க. இயல் 6ல் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், படிச்சிருங்க. ஸோ என்ன சார் இவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னா, தவிர்க்கவே முடியாது தம்பி. ஏன்னா கொஸ்டினில் புக்கின் கேட்டாங்கன்னா மாட்டிக்குவீங்க. புக்கின் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று கேட்க தான் போகிறாங்க. கேட்கலைன்னா ஜாலி, கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் இவ்வளோ ப்ரொடெக்ஷன். ஓகேவா? ஸோ குருவினா உரைநடையில் இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ படிக்க மாட்டிங்களா? 3 கொடுத்து 4 கொடுத்து 2, ஆமாம் 3 கொடுத்து 2, ஸோ 2ங்கிறப்போ எழுதிடலாம் நம்ம. ஸோ வெறும் 6 கொஸ்டின் தான், படிச்சிருங்க. இயல் வைஸ் கொடுத்துருக்கேன். செய்யுள் குருவினா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், 10-12 தான் இருக்கும். இயல் வைஸ் கொடுத்துருக்குறேன். குறள் மட்டும் இங்கே தனி எழுதியிருப்பேன். இயல் 2ல் குறளில் இங்கே எழுதியிருக்கேன். இயல் 4ல் குறள் இல்லை. ஓகேவா? ஸோ இது மட்டுமாவது லாஸ்ட் மினிட் கொஸ்டின் கோத்ரூ பண்ணுங்க. இல்லை போன வீடியோவை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக படித்தாலும் ரைட்டு தான். ஏன்னா இது ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன் ரொம்ப முடியாத பசங்களுக்கு. பட் இதுவே படித்தாலும் போதும்.
அடுத்து 4 மார்க். 4 மார்க்கில் தான் பிரச்சனையே. நிறைய பேர் இது படிக்கிறது இல்லை. அணி வந்து நிரல் நிரணி, ஏகதேச உருவணி, பொருள் வெற்றி அணி படித்தாலே வந்துடும். இருந்தாலும் ஒரு ஒப்புக்கு ஊமை அணியும் பார்த்துருங்க. இந்த 4 அணியிலையும் அணியோட விளக்கம், சான்று, அணி பொருத்தம், இது கண்டிப்பாக நீங்கள் 3மே எழுதுகிற மாதிரி பாருங்கள். நான் மினி மெட்டீரியல் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்தா படிங்க. அடுத்தது பழமொழி வாழ்க்கை நிகழ்வு. ஒன்று கதை எழுதணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது படிச்சுக்கோ. டெஃபினிஷன் எழுதி விளக்கம் எழுதுனா முடிஞ்சு. பேஜ் நம்பர் 95 ஃபஸ்ட் 5 பார்த்தாலே போதும், 1 எழுதிடலாம். நயம் பாராடுக, மையக்கருத்து ஒரு லைன் எழுதிட்டு 3 நயம், எதுகை, மூனை, இயல்பு ஒரு 3 நயம் எழுது முடிச்சிருக்கு. அடுத்தது திணைத்துறை. திணைத்துறையில் நேற்று சொல்லாமல் மறந்துட்டேன். பாடான் திணை வந்து நிறைய இதில் கேட்கல இந்த வருஷம், புது புக்கு மாறிச்சு இல்லையா. ஆனால் பாடான் திணை கான்செப்ட் நமக்கு இருக்குது. அதனால் பாடான் திணையை பார்க்கணும். வாகை திணை, பொதுவியல் திணை. திணையில் 3 இருக்குது. துறையில் 2 குதிர்பாசிரியத்துறை, பொருண்மொழி காஞ்சித்துறை. இப்போ நீங்கள் இதில் 2ல் எது ஒன்று படித்தாலும் ஓகே தான். ஆனால் ஆப்ஷனோடு இப்படி விட்டுட்டு போயிடாது. இது எனக்கு அணி படிச்சுட்டு நயம்பாடத்தை பார்த்துட்டு தமிழாக்கம் தருக முடிஞ்சால் பார்த்துட்டு பேஜ் நம்பர் 120 இந்த கருத்து படத்தை இது வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. பேராகிராஃபாக எழுதணும். இதுவும் பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் திணைத்துறை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எனக்கு 2ல் 1 பார்க்குறேன்னா எல்லாமே படிச்சிடணும். இப்போ திணைனா 3 திணையுமே படிச்சிடணும். துறைனா 2 துறையும் படிச்சிடணும். என்ன கேட்டால் குதிர்பாசறைத்துறை, பொருண்மொழி காஞ்சித்துறை பார்த்தாலே வீக் ஸ்டூடெண்ட் பார்த்தாலே 2ல் பார்த்தீங்கன்னா 1 எழுதிடலாம். நல்லா படிக்கிறவங்க 5மே பாருங்கள். வாகை திணை, பாடான் திணை, பொதுவியல் திணை. எப்படி எழுதுவீங்க? விளக்கம், சான்று, அதுக்கப்புறம் விளக்கம்னா டெஃபினிஷன், சான்று, அதுக்கப்புறம் அதோட விளக்கம். இதுக்கு வந்து ஏதாவது அணி பொருத்தம் இருந்தால் அது அணி பொருத்தம். பட் அது தேவையில்லை. 3 கண்டென்ட் போதும். 4 மார்க் கொடுத்துருவாங்க. தமிழாக்கம் தருக பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது கேட்பாங்கன்னா கேட்கலாம். இந்த பத்தியை கொடுத்து காம்ப்ரிகென்ஷன் எழுதுறது அதெல்லாம் கேட்டாங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். இல்லை ஏதாவது பயிற்சியில் இருக்கிறதே ஒரு 4 கேள்வி எடுத்து கேட்கலாம். 4 மார்க் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் படிச்சிங்கனாலே சேஃபு. பயிற்சியில் வந்து கலைச்சொல் வந்து எல்லா ஏலையும் பார்த்துருங்க, 2 மார்க் அடிச்சிடலாம். அடுத்தது புணர்ச்சி, பகுப்பு உறுப்பினர். புணர்ச்சி இந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா? படிக்க முடியல சார், நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் தமிழில், இதையாவது பார்த்துப்போம். கண்டிப்பாக வரக்கு 1 வாய்ப்பு இருக்குது. இதில் ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா படிக்கிறவங்க அந்த மஞ்சள் கலர் போட்டதும் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். எல்லாமே பார்த்துருங்க. 14, 15 இருக்குது, பார்த்துருங்க. திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ். ஸோ பகுப்பு உறுப்பினம், புணர்ச்சி, அதில் கண்டிப்பாக 2 மார்க் எடுத்துடணும். அடுத்து இலக்கண தேர்ச்சிக்கோள் 2 மார்க்கு. இது ஏன் 2 மார்க் படிக்கணும்னா இதுவே வந்து குருவினாலையும் கேட்குறாங்க, பயிற்சியிலையும் கேட்குறாங்க. 7x2 14. அதனால் இது படித்ததான். நிறைய பேர் இது படிக்கவே மாட்டீங்க. இயல் வைஸ் கொடுத்துருக்கேன், பாதிரி இலக்கண தெரிஞ்சுக்கணும். மனனம் வந்து என்ன வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணிக்க. பட் சத்தியமாக சொல்கிறேன், மனனம் வந்து டாப்பர், தமிழ் நல்லா படிக்கிறவங்க, தமிழ் இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கிறவங்க, நல்ல மார்க் எடுக்கணும், 95 மேலே எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து மனனம் ஆப்ஷனில் படிக்கிறீங்க, எல்லாமே படிங்க. சரி, இந்த வருஷம் என்ன வருது அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். பட் ப்ரெடிக்ஷன் தான். மனநமெல்லாம் இம்பார்ட்டண்ட்டே யாரும் சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப வீக்காக இருக்க பயிலுக்காக சொல்கிறேன். நெடுநல் வாடை படித்து தான் ஆகணும். தன்னோர் இல்லாத தமிழ், தண்டியலங்கரம் பாடல் படித்து தான் ஆகணும். கம்பராமாயணம் ஃபஸ்ட் 1 மட்டும் படிச்சுக்கோ. சிலப்பதிகாரம் 3 டைம் ரிப்பீட்டு படிச்சிரு. ரச்சனையாத்திரிகம் புதுசுனா லாஸ்ட் இயர். காவியம் புதுசு படிச்சிரு. ஸோ தெய்வமணி மாலை மட்டும் விட்டுட்டேன். தெய்வமணி மாலை வந்தால் என்னை கேட்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா மன்னம் எல்லாமே படிக்கணும். முடிஞ்சளவு இது ரொம்ப முடியாத பசங்களுக்கு கொடுத்தேன். குறள் வந்து 2 மார்க்குக்கு நீங்கள் எல்லாமே படிச்சிருங்க. ஓகே, அடுத்த பயிற்சி ஆல்ரெடி போன வீடியோவில் கொடுத்தது தான். பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஊமை தொடரலை சொற்றொடரை அமைத்து எழுதுக. இது இயல் 1ல் இருக்குது, பேஜ் நம்பர் 19 இருக்குது. ஸோ இது எல்லாமே பேஜ் வைஸ் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு என்னெல்லாம் வருமோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தான் அந்த 7 மார்க் அடிக்க முடியும். ஏன்னா அவன் இது வரும் அது வரும்ட்டெல்லாம் இல்லை, எது வேணாலும் கேட்பான். ஏதாவது ஒரு 9 கேட்டு எழுத சொல்லுவான். ஸோ நம்ம ரெடியாக இருக்கணும். புணர்ச்சி பகுப்பு உறுப்பினமும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா உனக்கு இதில் எவ்வளோ கஷ்டமாக டைப். ஏன்னா 7 to 14 ட்விஸ்ட் பண்ணுவான். ட்விஸ்ட் பண்ணால் கூட 7மே எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். பல சேஞ்சஸ் லைட்டாக பண்ணியிருக்கேன். அந்த சேஞ்சஸ் வந்து அந்த சிலுவினால் லைட்டாக பண்ணியிருக்கேன். அண்ட் திணைத்துறையில் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் தெரியணும். அதனால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவும் பார்க்க சொல்லுங்கள். டாப்பர்ஸ் எல்லாருமே பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்துக்கிட்டையும் போய் சேருங்க. 90க்கு 90 எல்லாருமே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நன்றி.